இப்போ இந்த சம்மில் நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறதும் ஈக்குவல்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறதும் கொஷின்லேயே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதாவது அது ரெண்டும் ஒருத்தர் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்குது, ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ அப்படின்னா நமக்கு தேவைப்படுற நம்பரை மட்டும் ஒன் சைடு வச்சுக்கிட்டு நமக்கு மற்ற தெரிஞ்ச நோன் வேல்யூஸ் எல்லாமே நம்ம இன்னொரு சைடு கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சொல்யூஷன்லாம் முன்னாடி போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -6/11 என்ன இருக்கோ அதை ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். -6/11 என்ன இருக்கோ அது அப்படியே எழுதியாச்சு. இப்போ அடுத்து எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது? இங்கே 33 இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிற நம்பரா? இங்கே டிவிஷனில் இருக்குது, அதர் சைடு போகும்போது என்னவாகும்? மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ மல்டிப்ளைட் பை 33. இது ஃபர்தராக நம்மளால் கேன்சல் பண்ண முடியுதான்ட்டு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 11 டேபிளில் கேன்சல் ஆகும். இது 11ம் 33யும் நமக்கு 11 டேபிளில் கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 111 சார், 311 சார். அப்போ ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 × -6. 3 6 சார் 18. இங்கே ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ -18. அதே மாதிரி இந்த சம்மில் பார்க்கலாம். நமக்கு இந்த சம்மில் தேவைப்படுறது எக்ஸ் இங்கே இருக்குது. அப்போ 21 நம்ம அதர் சைடு கொண்டு போயிடுறோம். அப்போ 21 கொண்டு போயிடுறோம் அப்படின்னும் போது எக்ஸ் ஈக்குவல் டு ஆஸ் இட் இஸ் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கிறோம். தென் மல்டிப்ளைட் பை கீழே அந்த நமக்கு 21 நம்ம இங்கேருந்து நம்ம டிவிஷன்லேருந்து கொண்டு வரதுனால இங்கே மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கிட்டோம். கேன்சல் பண்ணிக்கலாம். 17 சார், 3 7 சார் 21. இந்த மைனஸ் அப்படியே நம்ம மறந்துடுவோம். ஸோ மைனஸையும் கேன்சல் பண்ணி 3க்கு முன்னாடி எழுதிக்கோங்க. தென் எக்ஸ் ஈக்குவல் டு -3 × -2. அப்போ 3 2 சார் 6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எழுதினாலும் எழுதினாலும் விட்டுறலாம். இதை ஆக்சுவலாக இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறேன். இதே ஆஸ்க்காக போதுமானது தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் -6/11 = x/33 இருக்குது. எனக்கு ரைட் சைடில் இங்கே இருக்கிற 33 எனக்கு வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 33 போகணுன்ற ஒரு கான்செப்டில் ரெண்டு சைடுமே நான் 33ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்படி மல்டிப்ளை பண்ணுற பட்சத்தில் தான் இந்த 33க்கும் இந்த 33யும் கேன்சல் ஆகும். இதை தான் நம்ம ஒரே சிம்பிள் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிடுறோம், எக்ஸ் 33 இருக்கா, இந்த 33 இங்கே விட்டுட்டு இங்கே இருக்கிற நம்பர் நமக்கு லெஃப்ட் சைடில் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது தான் அங்கே நடக்கிறது. இது புரிஞ்சால் கூட போதும். நீங்கள் சம்ஸ் எழுதும் போது நீங்கள் டைரெக்டாக இப்படியே கூட எழுதிக்கலாம்.